அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க. கிணற்றில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றில் போடப்பட்ட பிறகு அந்த வழியே வந்த பயண கூட்டத்தினர் தண்ணீர் எடுப்பதற்காக வாளியை கிணற்றில் விட்டனர். அப்போது கிணற்றுக்குள் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பயணிகள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அடிமைகளை விற்று பணம் சம்பாதிக்கும் காலம் அன்றைய காலம். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலிருந்து காப்பாற்றி தங்களுடன் கொண்டு சென்று எகிப்தில் இருந்த ஒருவரிடம் விற்றுவிட்டனர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலைக்கு வாங்கிய அந்த மனிதர் அவரை தன் மகனாக வளர்க்க உத்தேசித்து தன் மனைவியிடம் ஒப்படைத்தார். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 19, 20, 21வது வசனத்தில் கூறியிருக்கிறான். ஒரு பயண கூட்டம் வந்தது. அவர்கள் தண்ணீர் எடுத்து வருபவரை அனுப்பினார்கள். அவர் தனது வாளியை கிணற்றில் விட்டார். இந்த நற்செய்தியை கேளுங்கள், இதோ ஒரு சிறுவன் என்றார். அவரை வர்த்தக கூட்டத்தின் பொருளாக எடுத்து மறைத்து கொண்டனர். அவர்கள் செய்ததை அல்லாஹ் அறிந்தவன். அவரை எண்ணுவதற்கு எளிதான சில வெள்ளிக்காசுகளுக்கு அற்ப விலைக்கு விற்றுவிட்டனர். அவர் விஷயத்தில் அவர்கள் உலகப்பற்று இல்லாதிருந்தனர். எகிப்தில் அவரை விலைக்கு வாங்கியவர் தன் மனைவியிடம், இவரை மரியாதையாக நடத்து, இவர் நமக்கு பயன்படக்கூடும், இவரை நாம் புதல்வனாக்கி கொள்ளலாம் என கூறினார். இவ்வாறே அந்த பூமியில் யூசுப்புக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம். பல்வேறு செய்திகளின் விளக்கத்தை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் தன் காரியத்தில் வெல்பவன். எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். யூசுப் நபியின் அழகில் மயங்கிய பெண்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பருவ வயதை அடைந்ததும் அவரை யார் விலைக்கு வாங்கி வளர்த்து வந்தாரோ அவரது மனைவியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகில் மயங்கி அவரை தவறான வழிக்கு அழைத்த போது அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர முயற்சித்தார். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 22, 23, 24வது வசனத்தில் கூறியிருக்கிறான். அவர் பருவ வயதை அடைந்ததும் அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் கொடுத்தோம். இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம். எவளது வீட்டில் அவர் இருந்தாரோ அவள் அவரை மயக்கலானாள். வாசல்களையும் அடைத்து வா என்றாள். அதற்கு அவர்,